அதுதான் வேல் உண்டு வினை இல்லை. வினைன்னா என்ன? நம்ம முற்பிறவியில் நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்கு, அதுதான் வினை. செயல். வினைன்னா செயல், காரியம். நிறைய பேர் நம்ம நினைப்போம், கோயிலுக்கெல்லாம் நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிந்து நான் யார் ஒருத்தருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்ததில்லை, யாருக்கும் நான் ஒரு துன்பம் விளைவிச்சதில்லை, ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி துன்பங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு? பல பேர் அப்படி நினைக்கிற மாதிரி. ஒரு சின்ன எறும்புகளுக்கு கூட நான் எந்த தீங்குமே செய்ததில்லை, என் மனதார செய்ததில்லை. யாராவது துயரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க துயரை போக்குவதற்கு என்னால் என்ன உதவி முடியுமோ அதை செய்து கொண்டு வந்திருக்கேன். அனுதினமும் இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இந்த துன்பங்கள் மேலும் மேலும் வருது? அப்போ நம்ம கணக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் நம்ம கணக்கு போடுது மனம். இந்த ஜென்மம் நம்ம எடுத்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அதை மட்டும்தான் இது நினைக்குது. ஆனால் இந்த உலகம், இந்த உடல் எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்துட்டு. அதான் மாணிக்க வாசகர் சொல்வார் சிவபுராணத்தில், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே. எல்லா பிறப்பையும் பிறந்து எடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே இல்லை சாமி. அப்போ அவ்வளவு பிறவிகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்போ அவ்வளவு பிறவிகளிலையும் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். பேங்க்கில் இருக்கிற மாதிரி லோன் இருந்தாலும் பேங்க்கில் இருக்கும், அது கட்டி தான் ஆகணும். நம்ம பேங்க் பேலன்ஸ் இருந்தாக்க எடுத்து நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதுதான் நமக்கு தருவாங்க. அப்போ அதுதான் நம்ம எல்லாம் சொல்கிறாங்க விதி பயன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விதி அப்படிங்கிறது நம்ம முற்பிறவியில் செய்த வினைகள், அந்த வினைகளினுடைய தொகுப்பு. அப்ப எல்லாமே விதிப்பதி தான் நடக்கும், நாம் செய்த செயலுக்குத்தான் எல்லாமே நடக்கும். அப்படின்னா கோயிலுக்கு எதுக்கு வரணும்? ஆலயத்துக்கு வந்தும் அது நீங்கலன்னா எதுக்கு நம்ம வரணும்? அப்படின்னா இந்த பிறவியில எந்த தவறும் செய்யாமல் இருப்பதற்கு. அடுத்தது, நாம் செய்த வினைகளை நாம் அனுபவிப்பதற்கு நம்ம கூட ஒரு சப்போர்ட். நமக்கு ஏதோ ஒரு துன்பங்க, யாரோ ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க, ஏன் உறவினர்களெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க? அந்த துயரை நாம் தாங்கிக் கொள்வதற்கு அவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தால் நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் வருது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வருதா இல்லையா? அதுதான் இறை வழிபாடு. அப்போ இறைவன் நம்மிடத்திலே இருந்து எல்லா பிறவிகளிலும் செய்த அத்தனை வினைகளையும் நீக்கக்கூடிய அந்த தன்மை இறைவன் கிட்ட இருக்கு. அவருடைய பாத கமலங்களை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எவ்வளவு நம்ம துன்பம் பண்ணியிருந்தாலும் சரி, பாவம் செய்திருந்தாலும் சரி, முருகா என்கின்ற திருநாமத்தை சொல்லும் பொழுது அத்தனை வினைகளும் நீங்கி நம்ம அக்கௌண்ட் ஜீரோவாயிடும். நம்ம கணக்கில் எதுவும் இருக்காது, முதல் பிறப்பாக இருக்கும், அதுவே கடைசி பிறப்பாகவும் இருக்கும்.